அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு குரூப் 2 மெயின்ஸ்ல வரக்கூடிய பசில்ஸ் புதிர்கள் கணக்குகள் பத்தி பார்க்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு 5 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இப்போ லாஸ்ட் டாபிக் வந்து 6th டாபிக் வந்து டைஸ். அது வந்து உங்க ரஞ்சிதா மேடம் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எப்படின்னா 7 டாப்பிக்காக நடத்திட்டு அந்த 7 டாபிக் ரிவிஷன்ஸ் ஒரு கிளாஸ் கொடுத்துட்டு ஒவ்வொரு மீதி இருக்க 27 டாபிக் கம்ப்ளீட் பண்ணலான்னு இருக்கும். சரிங்களா? அப்போ மொத்தம் ஒரு 7 டாபிக் கொடுத்துருன்னா இப்போ உங்களுக்கு வந்து சண்டே இருக்கும்ல, சண்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 7 டாப்பிக்கான ஒரு ரிவிஷன்ஸ் கிளாஸாக இருக்கும். ரிவிஷன்ஸ் கிளாஸ் மீன்ஸ் அது யூடியூப்ல லைவாக கொடுக்கலான்னு இருக்கும். ஏன்னா இந்த 7 சம்ஸில் உங்களுக்கு இந்த 7 டாப்பிக்கில் ஏதாவது டவுட்டாக இருக்கும், இல்லை நீங்கள் ஏதாவது சம்ஸ் போட்டு ஆன்சர் வராமல் இருக்கும். இந்த சம்ஸில் என்ன பண்ணுங்க, சண்டே ஈவினிங் 7 to 9 ஒரு 2 hours வந்து உங்களுக்கு லைவ் இருக்கும். அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், அதை நான் சால்வ் பண்ணி கொடுப்பேன். ப்ளஸ் வந்து டைஸ் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். சரிங்களா? நம்ம அகாடமி பார்த்தீங்கன்னா KRT கேரியர் அகாடமி சென்னை ஜாபர்கான் பேட்டையில் இருக்குது. நம்ம அகாடமி யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, டிஎன்பிசி, TNUSRB ஸோ எல்லா டாப்பிக்கில் ஒரு காம்படிஷன் எக்ஸாமுக்கு நம்ம வந்து கோச் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன ஒரு பியூட்டினா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் இங்கே வந்து அகாடமியில் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் மார்னிங் 6 o'clock வந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் என்ன பண்ணலாம், ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நாங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம அகாடமி எப்படி ரன் ஆகுதுன்னா OPR, அது OPR மெமரபிள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட். சரிங்களா? அதாவது சுதந்திர இந்தியாவின் முதலமைச்சரான ஓமுந்து ராமசையா ஐயா அவருடைய நினைவாக நம்ம அறக்கட்டையில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மாணவர்களுக்கு மருத்துவ சேவை, கல்வி உதவி சேவை, இப்போ இந்த சென்னையில் இருக்கும்போது வெள்ளத்தால் அதிகக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு வழங்குதல், இந்த மாதிரி நாங்கள் சேவை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ கடந்த 2 வருடமாக வந்து பார்த்தோன்னா சென்னையில் இயக்கப்பட்ட போட்டித் தேர்வு மாணவர்கள் வந்து நிறைய கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து நான் ஹாஸ்டல் ஃபீஸோ சரி, டியூஷன் ஃபீஸோ அதிகமாக கேட்குறாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நாங்கள் அந்த டேக் ஓவர் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக 2 வருஷமாக என்ன பண்ணிகிட்ருக்கோம், எல்லா காம்படிஷன் எக்ஸாமும் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்க்கும் குரூப் 2 மெயின்ஸ்க்கும் அட்மிஷன் போயிட்டுருக்கு. இதில் வந்து எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருன்னா சென்னையில் இருந்தாங்களா அவங்க தெரியப்படுத்துங்க. ஓகே, நம்ம சம்ஸ்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வந்து பசல்ஸ் புதிர்கள் கணக்குகள். இந்த புதிர்கள் கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த டைப்ஸாக பிரிக்க முடியாது. நீங்கள் வந்து எல்லா சாப்டரில் இருக்கக்கூடிய அது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், பர்சன்டேஜ், டைம் அண்ட் ஒர்க், சரிங்களா, எல்லா சம்ஸ்லையும் வரக்கூடிய அன்றாட வாழ்வியல் கணக்குகள்னு இருக்கும். சரிங்களா? 6லேருந்து 10 வரைக்கும் இருக்க புக்கத்தில் ஒவ்வொரு சாப்டருக்கு பின்னாடி அன்றாட வாழ்வியல் கணக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த கணக்கு தான் நமக்கு என்ன ஒன்று புதிர்கள் கணக்காக கொடுப்பாங்க. சரிங்களா? இப்போ அது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்லப்போனால் புதிர்கள்னாவே தெரியும். அதாவது வில்லேஜில் வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்க, கணக்கெலாம் போட்டு பார்க்காம வாயால் சொல்லுவாங்க. ஒரு வினா மூலமாகவே என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய அந்த கணித்திறன் நாலேஜ் வந்து என்ன பண்ணுங்க, வினாக்கள் கேட்டு தன்னை சந்தேகங்கள் என்ன பண்ணுவாங்க, பூர்த்தி செய்வாங்க. சரிங்களா? அப்படி இந்த மேக்ஸுக்கான புதிர்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த சம் பார்க்கலாம். இப்போ வந்து ரீசனாக சொல்லப்போனால் இப்போ வந்து ஒரு அப்பா இருக்கார், ஒரு உண்டியல் வாங்கி கொடுத்துட்டாரு. உண்டியல் வாங்கி கொடுத்துட்டு ஃபஸ்ட் நாளைக்கு 10 ரூபா கொடுக்குறாரு, 2வது நாளைக்கு 15 ரூபா கொடுக்குறாரு, 3வது நாளைக்கு 20 ரூபா கொடுக்குறாரு. இப்படி ஒவ்வொரு நாளும் கொடுத்துட்டே போகும்போது ஒரு 20ஆம் நாளில் எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறாரு, 20ஆம் நாளில் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாரு, அந்த 20 நாள் வரைக்கும் அந்த உண்டிகளில் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேமிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஒரு புதிர் போடுறேன். சரிங்களா? இப்போ இந்த புதிரையே எப்படி சம்ஸாக போடலாம், எப்படி நமக்கு வந்து ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பாருங்கள். இப்போ ஒரு அப்பா என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட் நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு 10 ரூபா கொடுக்குறாரு. சரிங்களா? செகண்ட் நாள் என்ன பண்ணுறாரு, 15 ரூபா கொடுக்குறாரு, 3ஆவது நாள் 20 ரூபா கொடுக்குறாரு. இப்படி கொடுத்துட்டே போகும்போது நம்ம வந்து ஒரு 15ஆவது நாள் வச்சுக்கலாமா? இப்படி கொடுத்துட்டே போகும்போது 15ஆவது நாள் என்ன அமௌண்ட்டு கொடுப்பாரு, அதாவது எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாரு, அந்த உண்டிகளில் எவ்வளோ அமௌண்ட் இது வரைக்கும் சேர்த்து வச்சுருப்போம், அமௌண்ட் சேமிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த சம் பாருங்கள். அப்போ இது ஒரு கூட்டத்தொடர் வரிசையில் இருக்கா, டிஃப்ரென்ஸ் என்னது 5 போதா, அப்போ எத்தனாவது nth டைம் கேட்குறாங்க. நமக்கு nth டைம் ஃபார்முலா என்ன, 15th டைம் கேட்குறாங்க. அப்போ கூட்டத்தொடரில் nth டைம் என்னது a + n - 1 × d. அப்போது இதில் a வந்து என்னது ஃபஸ்ட் டைம் 10 ப்ளஸ் nth டைம்னா 15வது டைம். இப்போ 15 - 1 டிஃப்ரென்ஸ் வந்து 5. ஓகேவா? அப்போ 10 + 15 - 14 14 × 5. ஓகேவா? அப்போ 10 + 5 5 70, சரி 5 5 75, 14 5 70 ப்ளஸ் என்னது 80. அப்போ 15ஆவது நாள் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருப்பாரு, பெரிய அப்பா 80 ரூபா கொடுத்துருப்பாரு. சரிங்களா? அப்போ அந்த உண்டியில் 15ஆவது நாள் வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் சேர்த்துருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா மொத்த கூடுதல். அப்போனா கூடுதல் என்னென்னு SN = n/2 a + l அப்படின்னு என்ன பண்ணுவோம், கூட்டுத்தொடரில் ஃபார்முலா போட்டிருப்போம். அப்போ n எவ்வளோ 15. இப்போ 15 ÷ 2
ஏனா 10, எல்லுனா எவ்வளோ லாஸ்ட்டாக 80. ஓகேவா? அப்போ 15 டிவைடட் பை 2 கூட்டினா 90 அடிச்சனா 45. ஓகேவா? அப்போ 45 இன்ட்டு 15 பெருக்குனா 5 5 25, இது 2, 4 5 20, 22, 5 4. சரிங்களா? அப்போ 5 7 675. அப்போ 600 கரெக்டாக? ஓகே, 5 5 25, இது 2, 4 5 22, 5. ஓகே, 675 ரூபா. எத்தனை? அப்போ 15வது நாள் முடிவில் அந்த உண்டியில் எவ்வளோ சேர்த்துருப்பாங்க? 675 ரூபா கொடுத்துருப்பா சேமித்தா இருக்கும். அந்த 15வது நாளில் அவங்க அப்பா எவ்வளோ கொடுத்துருப்பாரு? 70 ரூபா கொடுத்துருப்பாரு. சரிங்களா? இதுதான் கணக்கு. இது வந்து கூட்டுத்தொடர். கூட்டுத்தொடரில் ஒரு கணக்கு. நான் என்ன பண்ணேன், ஒரு புதிராக உங்ககிட்ட என்ன பண்ணேன், ஒரு கேள்வி கேட்டேன். ஒரு அப்பா வந்து கொடுக்குறாரு, அப்போ 15 நாள் எவ்வளோ அமௌண்ட் கொடுப்பாரு, அந்த உண்டியில் எவ்வளோ சேர்த்துருக்காங்க. இதுதான் அன்றாட வாயில், அது கணக்கு. அன்றாட கணக்கோட சேர்த்து புதிர்கள் மூலமாக கேட்கறது. ஓகேவா? சரி, இப்போ இதில் என்ன நான் சீக்வன்ஸ் நான் நடத்திருப்பேன். என்ன நடத்திருப்பேன்? t = n-1d. இது எப்படி சார் ஃபார்முலா போட்டிங்க, எப்படி வந்துச்சு கூட்டுத்தொடரில், இது எப்படின்னு சொல்லிட்டு சின்ன அதை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள், இது எப்படி ஃபார்முலா வச்சுக்கலாம். இப்போது கூட்டுத்தொடர்னு வந்துச்சு. கூட்டுத்தொடருக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? பேசிக் பொது வடிவம் என்னன்னு போட்டிருப்போம்? a + t, a + 2d, a + 3d அப்படின்னு போயிடுச்சுன்னா என்னது nth டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போனா இதுதான் ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். இப்படியே போயிடுச்சுன்னா nth டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்படி தானே? அப்போ ஃபஸ்ட்டு டேர்மில் என்ன வருது? a மட்டும்தான் வருது. செகண்ட் டேர்மில் d மட்டும்தான் வருது. அதாவது செகண்ட் டேர்மில் d வருது, ஃபஸ்ட் டேர்மில் d வரல. ஓகேவா? அப்போ செகண்ட் டேர்மில் ஒரு d தான் வருது, தேர்ட் டேர்மில் 2d வருது, ஃபோர்த் டேர்மில் 3d வருது. அப்படியே போச்சுன்னா nth டேர்மில் எத்தனை d வரும் உங்களுக்கு? இப்போ ஒருவேளை இங்கிலே d ஸ்டார்ட் ஆச்சுன்னா nth டேர்மில் ndன்னு போட்டிருக்கலாம். ஆனால் போடாமல் இங்கே பாருங்கள், செகண்ட் டேர்மில் தான் எனக்கு என்ன வருது? ஒரு d வருது, மூணாவது டேர்மில் 2d வருது, நாலாவதுல 3d வருது. அப்போ அஞ்சாவதுல எனக்கு எவ்வளோ வரும்? 4d வரும். ஒன்று -d வரும். இப்போ 100வது இடத்துல எனக்கு எத்தனை d வரும்? 99d தான் வரும். சரிங்களா? அப்போ எனக்கு nth டேர்ம் எத்தனை d வரும்? nth டேர்மில் n-1d தான் வரும். அப்போவா? அப்போ a + n-1d. இதுதான் நம்ம என்ன பண்ணுவோம்? tn = a + n-1d சொல்லிட்டு ஃபார்முலா போடுவோம். சரிங்களா? அப்போ சீக்வன்ஸ் என்ன, ஏன் இந்த ஃபார்முலா வந்துச்சு, n-1 ஏன் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்முலா என்ன பண்ண தேவையில்ல, மனப்பாடம் பண்ண தேவையில்ல. சரிங்களா? இதே தான் பெருக்குத்தொடர். பெருக்குத்தொடர் என்ன போடுவோம்? ar² ar³ இப்படியே போயிடுச்சுன்னா nth டேர்ம் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆரே வரல, செகண்ட் டைமில் தான் ஒரு ஆர் வருது, தேர்ட் டைமில் தான் r² வருது. அப்போனா nth டேர்மில் என்ன வரும்? ar⁻n-1 வரும். சரிங்களா? இதுதான் ஃபார்முலா. சரிங்களா? அப்போ சீக்வன்ஸ் இந்த ஃபார்முலா ஏன் வந்துச்சு, ப்ளஸ் இந்த சம்ஸை புதிரிகளாக கேட்டால் எப்படி கேட்குறாங்க. சரி, அதுவும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இவ்வளோதான் சம்ஸ்க்கும் அந்த புதிரிகள் கணக்குக்கும் உள்ள லாஜிக்கும் ஒரு புரிதல். ஓகேவா? ஓகே, இப்போ ஒரு சின்ன பாருங்களேன். ஒரு சாலையில் மகிழுந்தும் மிதிவண்டியும் செல்கின்றன. அவற்றின் மொத்த எண்ணிக்கை 50 வருகிறது. மகிழ்வுந்து மற்றும் மிதிவண்டி சக்கரங்களின் எண்ணிக்கை 164 எனில் எத்தனை மிதிவண்டிகள் உள்ளனன்னு சொல்றாங்க. சரிங்களா? என்ன லாஜிக் கொடுக்குறாங்க? ஒரு புதிர்கள் மாதிரி கொடுக்குறாங்க. ஒன்று வந்து சைக்கிளா, மிதிவண்டி. சரிங்களா? மிதிவண்டி. இன்னொன்று அவங்க மகிழ்வுந்துனா கார். சரியா? அவங்க சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்னு மொத்த எண்ணிக்கை ரெண்டும் சேர்த்து என்ன சொல்றாங்க? 50ன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுக்கு வந்து அதுக்கப்புறம் ஒரு சக்கரங்கள் எண்ணிக்கை சொல்றாங்க. மிதிவண்டிக்கு எத்தனை சக்கரம்? 2 சக்கரம் இருக்கும். மகிழ்வுந்துக்கு 4 இருக்கும். சரிங்களா? அந்த சக்கரங்கள் எண்ணிக்கை எவ்வளவு சொல்றாங்க? 164. இப்படி சொல்லிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்? இப்போ ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணணும். அப்போ இயற்கணிதத்தில் ஈக்குவேஷனா ஃபார்ம் பண்ணி அதுல இருந்து சால்வ் பண்ணி போடணும். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணா பாருங்க, மொத்த வண்டிகள் சொல்றாங்களா? அப்போ மிதிவண்டி என்ன பண்ணீங்க? எக்ஸ்ன்னு வச்சுக்கோ, மகிழ்வுந்து ஒய்ன்னு வச்சுக்கோ. சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை சொல்றாங்க? x + y = 50 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? அடுத்த செகண்ட் லாஜிக் என்ன சொல்றாங்க? மிதிவண்டியோட சக்கரங்களை வச்சு சொல்றாங்களா? அப்ப மிதிவண்டிக்கு எத்தனை சக்கரம் இருக்கும்? 2 இருக்கும். அப்ப 2x போடலாமா? ஓகேவா? மகிழ்வுந்துக்கு 4 சக்கரம் இருக்கும். அப்ப 4y. சரிங்களா? இதோட சக்கரங்கள் எண்ணிக்கை எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு? 164. சரிங்களா? 164. ஓகேவா? இதுல இருந்து தான் என்ன பண்ணுவாங்க? ஒண்ணு மிதிவண்டியோட எண்ணிக்கை கேட்பாங்க, இல்ல மகிழ்வுந்தோட வண்டிக்கு எண்ணிக்கைன்னு கேட்பாங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மிதிவண்டி எண்ணிக்கைன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப மிதிவண்டி கேட்டாங்கன்னா நமக்கு மிதிவண்டி தான் ஆப்ஷனா வரணும். அப்ப எது கேன்சல் பண்ணணும்னா
மகிழ்வுந்து இருக்குல்ல ஒய், அது ஒய் கேன்சல் ஆகிறவே பார்த்துங்க. அப்போ இது ஒய் கேன்சல் பண்ணால் நமக்கு என்னது மிதிவண்டியோட எண்ணிக்கை கிடைச்சிரும். அப்போ ஒய் கேன்சல் பண்ணால் என்னது, இங்கே 4 இருக்குது, மேலே 1 இருக்குது. அப்போ மேலேயும் 4 டிவைட் பண்ணால் ஒய் ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ ஒய் கேன்சல் பண்ணுங்க, மேலே என்ன பண்ணுறேன், நான் 4 என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ 4 மல்டிபிள் பண்ணால் இங்கே 4x ஆகிடும், 4x ஆகிடும், இங்கே 4y ஆகிடும். இங்கே 4 பண்ணானா 20 ஆகிடுமா? அப்படின்னது 200 மாறிடும். ஓகேவா? இப்போ மாறிச்சுன்னா 4 ஆகிடுச்சா? அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணால் நமக்கு என்ன ஆகிடும், y கேன்சல் ஆகிடும். அப்போ 2x 4x 2 போச்சுன்னா 2x. ஓகேவா? இப்போ 200ல் 164 போச்சுன்னா 36. அப்போ x ஈக்குவல் டு என்னது 36 டிவைடட் பை 2, அப்போ 18. சரிங்களா? அப்போ எக்ஸ்னா நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், மிதிவண்டின்னு எடுத்துக்கிட்டோம். அவங்க என்னது மிதிவண்டி எண்ணி தான் கேட்குறாங்க. அப்போ எவ்வளோ 18. சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இதே சம்ஸை வேற எப்படி கேட்கலாம், இப்போ மிதிவண்டிக்கு 2 சக்கரம், மகிழ்வுந்துக்கு 4 சக்கரம். இதே மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க, இப்போ நீங்கள் ஒரு சரணாலயத்துக்கு போறீங்க, அந்த சரணாலயத்தில் என்ன பண்ணுது, மயில் இருக்கு, மான் இருக்கு. சரியா? மயிலுக்கு 2 கால் இருக்குமா, மானுக்கு 4 கால் இருக்கும். இதே லாஜிக் வச்சு என்ன பண்ண கொடுவாங்க, இந்த மாதிரி கொடுப்பாங்க. இப்போ தலைகள்லாம் எனக்கு மயிலோட தலையும் மானோட தலைகள் என்னும் போது ஒரு மொத்தமா இத்தனை இருக்கு, அதோட கால்கள் எண்ணிக்கை இருக்கும் போது இந்த ரேஷியோல இருக்கு ஒரு. அப்ப அதோட மயில்கள் எண்ணிக்கை என்ன, மான்கள் எண்ணிக்கை என்ன, இதே லாஜிக் வந்து கேட்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் என்னது பசல்ஸ்லாம் வரும். இதே நீங்க நார்மலா போனா இப்போ இதெல்லாம் என்ன, இது நமக்கு இயற்கணிதம் வருமா, இயற்கணித சமன்பாடுகள் வருமா, XY சமன்பாடு வருமா, அதேதான் கணக்கு. அது மூலமா அன்றாட வாழ்வியல் கணிதம் மூலமா என்ன பண்ண, புதிர்கள் மூலமா, வினாக்கள் மூலமா, வினாடி வினா மூலமா கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? இப்போ சம்ஸ்குள்ள போலாமா? இதுல வந்து நம்ம டைப்ஸ்லாம் சொல்ல முடியாது, எல்லாமே நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். சரியா? நிறைய ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஐடியா கிடைச்சிரும். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஒரு பேருந்துக்கு முன்னால் 4 பேருந்துகள் உள்ளன, ஒரு பேருந்துக்கு பின்னால் 4 பேருந்துகள் உள்ளன, ஒரு பேருந்து நடுவில் உள்ளது எனில் மொத்த பேருந்துகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. அதுவும் பர்டிகுலர் எங்க அதிகமாக கேட்பாங்கன்னா போலீஸ் எக்ஸாம், பிசி எஸ்ஐ எக்ஸாம் இருக்குல்ல, அந்த எக்ஸாம் இந்த மாதிரி தான் நிறைய கேட்பாங்க. சரிங்களா? இது என்ன லாஜிக் பாருங்க, அதாவது மொத்தம் ஒரு பேருந்து இருக்கு, அந்த பேருந்துக்கு பின்னால 4 இருக்கான், அந்த பேருந்துக்கு முன்னால் 4 இருக்கான், நடுவில் 1 இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்படின்னு சிம்பிள் லாஜிக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா அது மொத்தமாக எத்தனை சொல்றாங்க, 4 பேருந்து சொல்றாங்கன்னா அப்படின்னா இருக்கும் 5 பேருந்து வச்சுக்கலாமா, 1 2 3 4 5. அவங்க சொல்ற லாஜிக் பண்ணலாமா? இப்போ ஒரு பேருந்து இருக்கு, இந்த பேருந்துக்கு பின்னாடி 4 பேருந்து இருக்கு, அதே மாதிரி ஒரு பேருந்து இருக்கு, அந்த பேருந்துக்கு முன்னாடி 4 இருக்கு, சென்டர்ல 1 இருக்கு. ஓகேவா? அவங்க சொல்ற லாஜிக், அதாவது இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சொல்ற லாஜிக் வந்து என்ன பண்ணணும், கம்ப்ளீட் ஆகணும், பூர்த்தி ஆகணும். அவங்க சொல்றது எல்லாமே பூர்த்தி ஆகுதா? அப்போ பூர்த்தி ஆகணும். எத்தனை பேருந்து இருக்கு, 5 இருக்கு. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ரெண்டாவது, இந்த மாதிரி சம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், நீங்க ஆன்சர் வந்து போனா பெட்டரா இருக்கும். மேக்ஸிமம் இந்த புதிரி கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால நீங்க லாஜிக் வச்சு போட முடியலன்னா அடுத்த ஸ்டெப் நீங்க என்ன பண்ணணும்னா ஆப்ஷன்ல இருந்து போறது தான் பெட்டரா இருக்கும். சரிங்களா? இப்போ ஆப்ஷன் எடுத்தனா 5ன்னு எடுத்துக்கிறேன், 5 பேருந்து வச்சும் போது அவன் சொல்ற லாஜிக் சரியாகுதா? அடுத்து 6 எடுத்துக்கோ, 6 எடுத்தனா இப்போ நீங்க என்ன பண்ணுவோம், 6 கோடு போட்டுப்பீங்க. 6 பேருந்து அவங்க சொல்ற லாஜிக் புரியாத பாரு. ஒரு பேருந்துக்கு பின்னால் எத்தனை இருக்கு, 5 இருக்கு. சரிங்களா? அப்ப 5னா வருமா, வராது. அப்ப இது வராது. அப்ப என்ன பண்ணா ஆப்ஷன் இருந்து போறதாலும் பெட்டரா இருக்கும். சரிங்களா? அடுத்த பார்க்கலாமா? அடுத்த பாருங்க, ஒரு சாரணிய கேப்டன்கள் மற்றும் சாரணியர்கள் மீன்ஸ் ஸ்கவுட்ஸ், அந்த என்சிசி ஜேஆர்சி அதில் இருப்பாங்கல்ல, அதெல்லாம் சாரணியர் சொல்லுவாங்க. சாரணிய கேப்டன்கள் மற்றும் சாரணியர்கள் உள்ளடக்கிய 1200 பேர் கொண்ட குழு. சரிங்களா? எத்தனை பேர், 1200 பேர் கொண்ட குழு பேரிடை மீட்பதற்காக தொடர் வண்டியில் செல்கின்றனர். ஒவ்வொருவரும் 19 சாரணியர்களுக்கு ஒரு சாரணி கேப்டன். சரிங்களா? அப்ப ஒவ்வொரு 19 பேருக்கு ஒரு கேப்டன் போடுறாங்க. சரிங்களா? 19 பேருக்கு ஒரு கேப்டன். ஓகேவா? அப்போ கேப்டன் எனில் அத்தொடர் வண்டியில் பயணம் செய்யும் சாரணிய கேப்டன்கள் எண்ணிக்கை என்னன்னு கேட்கறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை பேர் கேப்டன்ஸ் போவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப ஒரு பேட்சா பிரிக்கிறாங்க. மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 1200 பேர் இருக்காங்க. ஒவ்வொரு பேட்ச்ல என்ன பண்றாங்க, 19 பேரு பிளஸ் ஒரு கேப்டன். சரிங்களா? அப்ப மொத்தம் எத்தனை பேர் வந்துடுறாங்க, 20 பேர் வந்துடுறாங்க. சரிங்களா? அப்பனா எத்தனை பேர் அதை டிராவல் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப 20, ஒரு பேட்சுக்கு 20 பேரா, மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க, 1200 பேர் இருக்காங்க. அப்ப 1200 இன்ட்டு எத்தனை பேட்ச், 20 பேட்சா, 20 பேட்ச் அடிக்கலாம். அடிச்சுனா எத்தனை, 60. சரிங்களா? அப்ப 60 பேட்ச் வருது. 60 பேட்ச்லயும் ஒரு கேப்டன் தான் சொல்றாங்க. அப்ப 60 பேட்ச் இருந்தா எத்தனை கேப்டன் இருப்பாங்க, 60 கேப்டன்கள் இருப்பாங்க. அப்ப நமக்கு ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான், எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின் தான் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பார்க்கலாம். ஓகேவா? புரியுதுங்களா? அடுத்த போலாமா?
பார்த்து 4th சம். பிரியா என்ற அரசு பள்ளி மாணவி முதல் நாள் ஆலயத்தில் இறைவனுக்கு ஒரு ரோஜாப்பூ படைக்கின்றாள். 2ஆம் நாள் 3 மடங்கு ரோஜா பூக்களை என்ன பண்றா படைக்கின்றாள் எனில் 5ஆம் நாள் இறுதியில் இறைவனுக்கு எத்தனை பூக்களை படைத்திருப்பாள் அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நாள் ஒரு பூ, 2ஆவது நாள் 3 பூ, அப்ப 3 மடங்கு ஆகுது. அப்ப 3ஆம் நாள் 4ஆவது நாள் 5ஆவது நாள், சரிங்களா? இந்த 5ஆவது நாள் வந்து எத்தனை பூ படிச்சிருப்பான்னு கேட்கறாங்க. சரிங்களா? இது புதிராவும் கேட்கலாம். நம்ம கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சென்டென்ஸ்ல கொடுத்ததுனால கொஸ்டின் மாதிரி இருக்கு. அதுவே நம்ம என்ன பண்ணோம், வார்த்தையால சொன்னா அதுதான் புதிர்கள். ஓகேவா? அப்ப ஃபர்ஸ்ட் 3 மடங்கு ஆகுதா, 2ஆவது நாள் பண்ணோம் மறுபடியும் 3 மடங்கு. 3 மடங்குனா 3 × 3 9. அடுத்தது 9 × 3 27. சரிங்களா? இது 3rd நாள், இது 4th டே. இப்போ 5th டே எவ்வளோ, அப்போ ஒரு 3 மடங்கா 27 × 3 1 26 81. சரி, அப்போ 5ஆவது நாள் மடங்கு எத்தனை பூ, 21 ரோஜா வச்சு என்ன படிச்சிருப்பா. ஓகேவா? யாரு, பிரியா. சரி, அப்போ ஆப்ஷன் பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் 81 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? கொஞ்சம் ஃபாஸ்டா போகலாம். இது வந்து பர்சன்டேஜ் தான். சரிங்களா? ஒரு ஈஸியான கணக்குலாம் நீங்க நான் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க, ஈஸியாக சம்ஸ் போட்டுடலாம். அவங்களுக்கு எதெல்லாம் கஷ்டமா இருக்கல, எதெல்லாம் சின்ன லாஜிக் இருக்கோ அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். வந்து பர்சன்டேஜ் வச்சு கொடுத்துருப்பாங்க. பர்சன்டேஜ் மீன்ஸ் இப்போ ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு போறாங்க. சரிங்களா? அப்ப ராமேஸ்வரத்துல இருந்து சென்னைக்கு ஒரு ட்ரெயின் போகுது, தொடர்வண்டி போகுது. அதுல வந்து எத்தனை பெட்டி இருக்காங்கன்னா 24 பெட்டிகள் இருக்கு. சரிங்களா? மொத்தம் எத்தனை பெட்டி, 24 பெட்டி இருக்கு. அந்த பெட்டிகளை ஒவ்வொரு பெட்டியிலும் எத்தனை இருக்குங்கன்னா 90 இருக்கை இருக்கான். 90 சீட் இருக்கு. ஓகேவா? இதில் ராமேஸ்வரத்திலிருந்து புறப்படும் போது 50% சீட்டுகள் நிரம்பி விட்டன. சரிங்களா? அப்ப ராமேஸ்வரத்தில் ஸ்டார்ட் அப் பண்ணும்போது எத்தனை சீட்டு, 50% சீட் என்ன பண்ணிடுச்சு, ஃபில் ஆயிடுச்சு. பாதி பேர் என்ன பண்ணிட்டாங்க, அந்த பாதி ஃபில் பண்ணிட்டாங்க. அடுத்தது தொடர்வண்டி ராமநாதபுரம் வரும்போது 10%. சரிங்களா? அடுத்து என்ன பார்த்தா ராமநாதபுரம் ஸ்டாப் வருது, அது ஒரு 10% என்ன பண்றாங்க, ஏறுறாங்க. அடுத்து திருச்சி வரும்போது என்ன பண்றாங்க, ஒரு 7% ஏறுறாங்க. அடுத்தது விழுப்புரத்துல வந்து ஒரு 8% ஏறுறாங்க. விழுப்புரத்துல ஒரு 8% ஏறுறாங்க. ஓகேவா? ஏறிட்டாங்க. விரைவண்டி சென்னை வரும்போது தொடர்வண்டியில் இருக்கும் பயணிகளின் எண்ணிக்கையை கேட்குறாங்க. சரியா? லாஸ்ட் என்ன பண்றாங்க, சென்னை வருது. அப்ப சென்னையில இருக்கும்போது தொடர்வண்டியில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப பாரு, மொத்தம் எத்தனை பேரு, 24 பெட்டி இருக்கு, 900 சீட் இருக்கு. சரிங்களா? அப்ப அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணா எத்தனை சீட்டுன்னு கண்டுபிடிச்சலாமா? அப்ப 24 × 90. சரிங்களா? மல்டிபிள் பண்ணா 9 36 மீதி 3 29 18 18 3 221. அப்போ மொத்தம் எத்தனை சீட் இருக்கு, 2160 சீட் இருக்கு. சரிங்களா? இதுல அப்ப எத்தனை பெர்சன்டேஜ்னா எத்தனை ஃபில் ஆயிருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு 50%, அதுக்கப்புறம் ஒரு 10, அதுக்கப்புறம் ஒரு 7, ஒரு 8. சரிங்களா? ஆட் பண்ணுங்க. 10 7 17 17 8 25. சரிங்களா? அப்போ இது ஒரு 50 75. அப்ப 75 சீட் என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரிங்களா? அவங்க என்ன கேட்கறாங்க, அப்போ தொடர்வண்டியில் இருக்கும்போது இருக்கும் பயணிகளின் எண்ணிக்கையும் தான் கேட்கறாங்க. அப்ப அந்த 70% ஃபில் ஆச்சு. அந்த 75% தான் எத்தனை பேருன்னு கேட்கறாங்க. அப்போ மொத்தம் நமக்கு 2160. சரிங்களா? அப்ப மொத்தம் 2160ல சாரி 70%. அப்ப 75% எத்தனை, அந்த 2160 பேர்ல எத்தனை 70% எத்தனை பேருன்னு கண்டுபிடிச்சா நமக்கு என்ன அது ஆன்சர் கண்டுபிடிச்சிரும். சரிங்களா? அப்ப 75 100 எப்படி வைக்கலாம், 3/4 வைக்கலாமா? மறுபடியும் 4 அடிச்சோன்னா 5 20 மீதி 1 4 16 540. அப்ப 540 × 3. சரிங்களா? 0 4 12 மீதி 1 5 5 1 16. அப்ப எத்தனை பேர் இருக்காங்க, 1620 பேரு. அப்போ பி ஆப்ஷன். சரிங்களா? இந்த மாதிரி பெர்சன்டேஜ், இது பெர்சன்டேஜ் வரக்கூடிய ஒரு புதிர் கணக்குகள். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா டாபிக்லயும் அன்றாட வழி கணக்குல இருக்கும், நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. ஓகே, புரியுதுங்களா? எஸ்எம் பார்க்கலாமா? அடுத்து 6 பாருங்க. கபீர் என்பவருக்கு 4 மகள்கள் உள்ளனர். ஒவ்வொரு மகளுக்கும் ஒரு சகோதரர் உள்ளார் எனில் கபீருக்கு குறைந்தபட்சம் எத்தனை குழந்தைகள் உள்ளனன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொஞ்சம் லாஜிக்கா இருக்கும், அது என்ன யோசிச்சு போடணும். இப்ப கபீர் என்பவருக்கு எத்தனை மகள் இருக்காங்க, கபீர் இருக்காரு, அவருக்கு 4 மகள்கள் இருக்காரு. 1 2 3 4 4 என்னது மகள்கள், 4 மகள்கள் கேர்ள்ஸ் இருக்காங்க. அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மகளுக்கும் ஒரு சகோதரர் உள்ளார். சரிங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒரு சகோதரர் இருக்காருன்னா ஒவ்வொரு மகளுக்கும் ஒவ்வொரு சகோதரர் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எடுத்துக்கூடாது. அவங்க லாஸ்ட் வரைக்கும் கொஸ்டின் படிக்கணும். உள்ளார் எனில் கபீருக்கு குறைந்தபட்சம், சரிங்களா, இதுதான் கொஸ்டின். சரிங்களா? குறைந்தபட்சம் எத்தனை குழந்தைகள் உள்ளனன்னு கேட்கறாங்க. அவங்க வந்து 4 கேர்ள்ஸ் இருக்காங்க, மகள் இருக்காங்க, 4 பேருக்கும் ஒவ்வொரு சகோதரர் இருக்காங்க. அப்படி சகோதரர் இருந்தாருன்னா குறைந்தபட்சம் சொல்றாங்களா, அப்ப குறைந்தபட்சம் அந்த ஃபேமிலி எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ குறைந்தபட்சம்னா ஒவ்வொரு சகோதரனா ஒவ்வொன்று போட்டோம்னா என்ன வேணும்,
8 பேர் ஆயிடும். நம்ம அப்படியே எடுத்துக்கூடாது. இப்போ 4 கேர்ள்ஸ் இருக்காங்களா, 4 கேர்ள்ஸ்ல கடைசியா எப்படி வேணா அமையலாம், சகோதரன் சொல்லிட்டாங்க சரியா. சகோதரர் என்ன பண்ணிக்கலாம், கடைசியா ஒவ்வொரு சகோதரனா கடைசியா தான் அந்த சின்ன பையன் வந்து ஒரு ஆண் மகன் வந்திருப்பாரு. இப்போ பாய்ஸ் இங்க வச்சிருக்கான்னு வச்சுன்னா, இப்போ இதுக்கும் சகோதரர் தான், ஃபர்ஸ்ட் கேர்ளுக்கும் சகோதரர் தான், செகண்ட் கேர்ளுக்கும் சகோதரர் தான், தேர்டு ஃபோர்த்து, இப்போ 4 பேருக்கு சகோதரர் தான். அப்போ எல்லாருக்கும் ஒவ்வொரு சகோதரர் வந்துட்டாரா, அப்ப கடைசியா வந்துருச்சு பாய். அப்ப என்ன சொன்னாங்க, லாஜிக் அவங்க கொடுக்குற லாஜிக் கம்ப்ளீட் ஆகுதா. அப்போ மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, குறைந்தபட்சம் 5 பேர் இருக்க சான்ஸ் இருக்கு. அப்ப 4 மகள்கள் ஒரு பையன் இருக்கும் போது எல்லாருக்கும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சகோதரர். ஓகேங்களா. இப்போ குறைந்தபட்சம் எத்தனை பேர் இருப்பாங்க குடும்பத்துல, 5 பேர் இருப்பாங்க சரிங்களா. மகள்கள் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 5 பேர். ஓகேங்களா. கொஸ்டின் அதானே கேட்குறாங்க, கபீருக்கு குறைந்தபட்சம் எத்தனை குழந்தைங்களாம், 5 குழந்தைகள், 4 பொண்ணு ஒரு பையன். ஓகேங்களா. அடுத்தது 7th சம் பாருங்க. ஒரு கோபுரத்தில் உள்ள 4 மணிகள் முறையே 5, 7, அதாவது மணி இருக்கான் 5, 7, 3, 12 சரிங்களா. அப்படி செகண்ட்ல இடைவெளியில் அடிக்கின்றன. அனைத்து மணிகளும் ஃபர்ஸ்ட் 5 AM அடிக்குது. அதுக்கு அடுத்து அனைத்து மணிகளும் அடுத்து ஒன்றாக அடிக்கும் நேரம் கேட்கறாங்க சரிங்களா. இந்த சம் பார்த்தாலும் தெரியுது எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருந்து கேட்கறாங்க. அப்ப எல்சிஎம் ஹெச்சிஎஃப் இருந்து வரக்கூடிய ஒரு அன்றாட வாழ்வை கணக்கு அது அவங்க புதிதாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா. அப்ப இது நம்ம என்ன எடுப்போம், இந்த மாதிரி டைம் கொடுத்தாங்க எல்சிஎம் எடுப்போமா. எல்சிஎம் எடுத்தா நான் வரும் பாருங்க, 3 போடலாமா, 3 போட்டா 5 அப்படியே வரும், 1 4 12 சரிங்களா. மீதி எல்லாம் இருக்கு அடிக்க முடியாது சரிங்களா. அப்ப பாருங்க 3 5 5 105 பிளஸ் 105 ஒரு 4 சரிங்களா. 105 பிளஸ் 4 போட்டா 5 20, இது 2 0 ஒரு நாள் 4 சரிங்களா. அப்ப 420 செகண்ட்ஸ் சரிங்களா. அவங்க என்ன பண்றாங்க, டைம்ல கொடுத்துருக்காங்களா, டைம்ல கொடுத்தா நம்ம என்ன பண்ணணும், மினிட்ஸா மாற்றணும். அப்ப 420 டிவைடட் பை 60 போட்டோம்னா 0 0 1 7 7 42 சரியா. அப்ப 7 மினிட்ஸ் வருது. அப்ப 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் என்ன பண்ணுதா அந்த டைம் மறுபடியும் சேமா அடிக்கும்னு சொல்றாங்க. அப்ப ஸ்டார்டிங் எப்ப அடிச்சது, ஸ்டார்டிங்ல 5 AM என்னது அடிக்குது, ஸ்டார்டிங்ல 5 AM அடிக்குது. அடுத்து எப்ப அடிக்கும், நமக்கு 7 மினிட்ஸ் வந்திருக்கு. இப்ப 7 மினிட்ஸா அடிக்குது. ஓகேவா. அப்ப சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல வரக்கூடிய ஒரு கணக்கு தான் இது. ஓகேவா. அடுத்து பாருங்க, ஒரு வேலையால் நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய் வீதம் சம்பளம் பெறுகிறார். அவர் வேலைக்கு வராமல் உள்ள நாள் ஒன்றிற்கு 50 ரூபாய் வீதம் பிடித்தம் பெறுகிறார். என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு வந்தா அந்த பர்சனுக்கு 100 ரூபாய் சம்பளம், என்னைக்கு வரலையோ என்ன பண்ணுவாங்க 50 ரூபாய் பிடிச்சிப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. எனில் நாள் ஒன்றுக்கு பிடித்தம் செய்யப்படுகிறது. அவர் 30 நாட்கள் கொண்ட மாதத்தில் ரூபாய் 2400 ரூபாய் என்ன பண்றாங்க சம்பளமும் பெறார். எனில் எத்தனை நாட்கள் அவர் வேலைக்கு வராமல் இருந்திருப்பான்னு கேட்கறாங்க சரிங்களா. அப்ப இந்த சம்ஸ் என்னது, நாட்கள் வருமா, நாட்கள் வரும், இல்ல தொகைகள் அதுலயும் வரும். இப்ப என்ன பண்றாங்க, ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம், 100 ரூபாய் சம்பளம் சரிங்களா. ஒரு நாள் ஆப்சன்ட் ஆச்சுன்னா இது பிரசன்ட் வந்து அவங்க சம்பளம்னா 100 ரூபாய். சப்போஸ் ஆப்சன்ட் ஆச்சுனாங்கன்னா எவ்வளவு பிடிச்சிருவாங்க, மைனஸ் 50 ரூபாய் பிடிச்சிருவாங்க சம்பளத்துல. இப்ப லாஸ்டா கம்ப்ளீட்டா அந்த மாசத்துல எவ்வளவு கம்ப்ளீட்டா எவ்வளவு சம்பளம் கொடுக்குறாங்க, 2400 ரூபாய் கொடுக்குறாங்க சரிங்களா. அப்ப எத்தனை நாள் வந்து அவங்க ஆப்சன்ட் ஆயிருப்பாங்கன்னு கேட்கறாங்க சரிங்களா. இப்ப சப்போஸ் மொத்தம் 30 நாளா, 30 நாளும் அந்த அம்மா வந்திருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு சம்பளம் கிடைச்சிருக்கும், 30 × 100 3000 ரூபாய் கிடைச்சிருக்கும். சப்போஸ் ஒரு வேலை வந்து 30 நாளும் வந்தாங்களா எவ்வளவு கிடைச்சிருக்கும், 3000 ரூபாய் கிடைச்சிருக்கும். ஆனா இப்ப அவங்க எவ்வளவு கிடைச்சிருக்கு, 2400 தான் கிடைச்சிருக்கு. இப்போ 3000ல 2400 ரூபாய் போச்சுன்னா மீதி எவ்வளோ, 600 ரூபாய் என்னது இடிக்குது வரல சரிங்களா. அப்ப இந்த 600 ரூபாய் தான் என்னது லீவ் போட்ட நாளா இருக்கும். அப்போ ஒரு நாளுக்கு எவ்வளவு பிடிப்பாங்க, 50 ரூபாய் பிடிப்பாங்களா. அப்போஸ் அந்த 600 ரூபாய் தொகையில 50 ரூபாய் போட்டு டிவைட் பண்ண நம்ம எத்தனை நாள் லீவ் போட்டு கிடைச்சிருமா. இப்போ ஒரு 0க்கு 1 0, 4 5 5, 12 5 60. இப்போ எத்தனை நாள் லீவ் போட்டிருப்பாங்க, 12 நாள் லீவ் போட்டிருப்பாங்க சரிங்களா. புரியுதுங்களா. இதை நீங்க ஆப்ஷன் வச்சும் கொண்டு போகலாம். இப்போ எத்தனை நாள் லீவ் போட்டாங்கன்னா 12, ஒரு நாளைக்கு எவ்வளவு பிடிப்பாங்க, 50 ரூபாய் பிடிப்பாங்க. அப்போ 12 நாள் லீவ் போட்டாங்கன்னா 12 5 60 சரியா. 12 நாள் 600 ரூபாய் வரும். அப்போ மொத்தமா செஞ்சா 3000, 3600 போச்சுன்னா மீதி 2400 அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. லாஜிக் தான், நீங்க ஆப்ஷன் வச்சு போனாலும் ஓகே தான், இல்ல ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டாலும் ஓகே தான் சரிங்களா. அடுத்தது 9th செம். ஓகே, உங்களுக்கு எல்லாமே கொஸ்டின்ஸ் ஈஸியாக தான் இருக்கும். நான் உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் இதாக இருக்கும் பார்க்கலாம். ஒரு குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் 6 ஆப்பிள்கள் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. ஒரு ஆப்பிள் மீதம் உள்ளது. குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் 7 ஆப்பிள்களை கொடுக்கும் போது ஒருவருக்கு மட்டும் ஏதும் கிடைக்கவில்லை எனில் அக்குழுவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை
கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா கன்செக்யூட்டிவ் நம்பர்ஸ். சரிங்களா? கன்செக்யூட்டிவ் அடுத்தடுத்த நம்பர் வருதுல்ல, அதான் வந்து மேக்ஸிமம் ஆன்சராக வர மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த லாஜிக் வச்சுக்கணும். இப்போ இந்த கொஷின்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சம் சொல்கிறேன் மேம். இப்போ ஒரு பூ இருக்கு. சரிங்களா? பூ இருக்கு, ஒரு பறவை இருக்கு. ஓகேவா? நான் சம் சொல்கிறேன். இந்த பூ இருக்கு, பறவை இருக்கு. இந்த பறவை வந்து இந்த பூவில் உட்காந்துச்சுன்னா, ஒவ்வொரு பூலையும் உட்காந்துச்சுன்னா ஒரு பறவை வந்து என்ன பண்ணுது, ஒரு பறவை எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேவா? அதுவே இந்த பறவை வந்து ஒவ்வொரு பூவிலையும் 2 பறவை உட்காந்துச்சுன்னா ஒரு பூ எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? அப்ப எத்தனை பூ இருக்கு, எத்தனை பறவை இருக்குன்னு கொஸ்டின் கேட்பாங்க. சொல்றது புரியுதுங்களா? அதாவது இப்போ பூ இருக்கு, பறவை இருக்கு. ஆனா எத்தனை பூ இருக்கு, எத்தனை பறவை இருக்குன்னு நான் சொல்லல. இந்த பறவை வந்து பூவில் வந்து உட்காரும் போது ஒரு பூவில் ஒரு பறவை உட்காந்துச்சுன்னா உட்காரும் போது ஒரு பறவை எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? ஒரு பூவில் ஒரு பறவை உட்காந்துச்சுன்னா எது எக்ஸ்ட்ரா இருக்கு, ஒரு பறவை எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? அதுவே ஒரு பூவில் 2 பறவை வந்து உட்காந்துச்சுன்னா எத்தனை, ஒரு பூ எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்பனா எத்தனை பூ எத்தனை பறவைன்னு கேட்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இதுவும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்புறம் பாருங்க, மேக்ஸிமம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டுனா கன்ஸ்டியூட் நம்பர்ஸ் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்பராக இருக்கும். சரிங்களா? இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4. சரிங்களா? இப்போ 3, 4 எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ மூணு பூ 4 பறவை. சரிங்களா? அவங்க சொல்ற லாஜிக் சமீபா தான் பாருங்க. இப்போ 3 பூ இருக்கா, அப்போ 3 பூ இருக்கு. இந்த பூவில் என்ன பண்ணுறது, ஒவ்வொரு பறவையா இருக்கு. ஒவ்வொரு பறவைனா மொத்தம் 4 பறவைன்னு சொல்றேன். 4 பறவைனா ஒவ்வொரு பறவை உட்காந்துரும். சரிங்களா? ஒரு பறவை உட்காந்துரும். அப்போ என்னது, ஒரு பறவை மட்டும் என்னது எக்ஸ்ட்ரா இருக்கும். அதான் என்னது, ஒரு பறவை எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டேன். ஓகேவா? இதுவே ஒவ்வொரு பூவிலையும் 2 பறவை உட்காருது. ஒரு பூல 2 பறவை, இன்னொரு பூ 2 பறவை, மொத்தமே 4 தான். அப்ப 4 உட்காந்துச்சுன்னா என்ன பண்ணுது, ஒரு பூ எக்ஸ்ட்ரா இருக்கா, அந்த ஒரு பூ எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா? புரியுதுங்களா? இந்த மாதிரி ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்தாங்கன்னா ஆன்சர் எப்படின்னு இருக்கும், அடுத்தடுத்த நம்பர் கூடிதான் இருக்கும், கன்ஸ்டியூட்டிவ் நம்பர்ஸா இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகேவா? இது நீங்க நிறைய ரீல்ஸ்ல பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் பண்ணது படத்துல வருது, ரீல்ஸ்ல வருது, யாரா ஸ்டேஜ்ல யாரா சொல்லியிருப்பாங்க. அந்த வசனம், அந்த திருக்குறள், அந்த கணக்கு தான் என்ன பண்றாங்க, இப்போ டிஎன்பிசி ரீசெண்டா கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால ரீல்ஸ் பார்க்கணுமான்னு கேட்குறீங்களா? நமக்கு படிப்புக்கானதுன்னு பார்த்தா எல்லா விஷயம் பண்ணி தான் ஆகணும். நமக்கு தேவை மார்க் தான். சரி, ஓகே. இந்த சம் பாருங்க. இந்த சம் என்ன சொல்றாங்க, அப்போ ஒரு குழுவில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கும் 6 ஆப்பிள்கள் பகிர்ந்து அளிக்கப்படுகிறது. சரிங்களா? அப்போ ஒரு குழு இருக்கு, எத்தனை பேர் சொல்ல 6 ஆப்பிள் என்ன பண்ணாங்க, பகிர்ந்து அளிக்கிறாங்க. அப்படி பகிர்ந்து அளிக்கும் போது ஒரு ஆப்பிள் என்ன பண்ணுது, மீதம் இருக்கு. சரிங்களா? ஒரு ஆப்பிள் என்ன பண்ண கொடுத்துட்டே இருக்காங்க. அப்படி கொடுத்துட்டு இருக்கும் போது ஒரு ஆப்பிள் எல்லாருக்கும் கொடுத்துட்டு போக ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது, குழுவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் 7 ஆப்பிள்களை கொடுக்கும் போது ஒருவருக்கு மட்டும் ஏதும் கிடைக்கவில்லை. அந்த குழு என்ன பண்றாங்க, ஒவ்வொருக்கும் 7 ஆப்பிளா கொடுக்குறாங்க. அப்படி 7 ஆப்பிளா கொடுக்கும் போது ஒரு பர்சனுக்கு மட்டும் கொடுக்க முடியல. சரிங்களா? ஏதும் கிடைக்கவில்லை, அக்குழுவில் உள்ள உறுப்பினர்கள் எண்ணிக்கைன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா மேக்ஸிமம் ஆப்ஷன் போறது பெட்டரா இருக்கும். சரிங்களா? ஆப்ஷன் போறது பெட்டரா இருக்கும். பார்க்கலாமா? பாரு, இது வந்து ரவுண்டா இருக்கு சம். இது 10 வச்சுக்கலாமா? இப்போ 10 எடுத்துக்கலாம். 10 எடுத்துட்டு இப்போ 10 பேர் இருக்காங்க. அவங்க சொல்ற லாஜிக் வருதான்னு பார்ப்போம். இப்போ 10 பேர் இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, 6 ஆப்பிள் கொடுக்குறாங்களா? 6 ஆப்பிள் கொடுக்கும்போது ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா ஆகுது. அப்போ 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேருக்கு ஒரு 6 ஆப்பிள் கொடுக்குறாங்கன்னா 5 60. சரிங்களா? 60. அப்போ ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னு சொல்றாங்களா? அப்போ ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா ஆகுதுன்னா இப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கும், 61 ஆப்பிள் இருக்குன்னு வச்சுக்கணும். ஓகேவா? அப்போ 61 ஆப்பிள். ரெண்டாவது லாஜிக் என்ன சொல்றாங்க, ஒருத்தர் வந்து 7 ஆப்பிள் கொடுக்குறாங்க. அப்ப 7 ஆப்பிள்னா 7 ஆப்பிள் கொடுக்குறாங்க. ஒரு பர்சன் வந்து என்னது கிடைக்காம போயிடுது. அப்போ ஒரு பர்சன் கிடைக்காம போயிடுது, என்ன பண்ணிக்கணும், அந்த 10 பேர்ல ஒன்று மைனஸ் பண்ணிக்கணுமா? அப்போ ஒரு பர்சன் மட்டும் தனியாக வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒரு பர்சன் என்னது கிடைக்கல. மீதி இருக்கிற பர்சனுக்குலாம் 7 ஆப்பிள் கொடுக்குறாங்களா? அப்போ மீதி இருக்கிற பர்சன் என்ன வரும், 9 வருமா? இப்போ 9 7 63. சரிங்களா? நமக்கு மொத்தமே எவ்வளவுதான் இருக்கு, 61 இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும், 61 வந்தா பரவாயில்ல, 63 ஆப்பிள் போகுது. அப்ப இந்த 10 பேர் வருதா? அப்ப எனக்கு என்னது, இந்த லாஜிக் வரல. அப்ப எனக்கு என்ன பண்ண, சி ஆப்ஷன் போட மாட்டேன். ஓகேவா? இதுவே இப்போ செகண்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் எடுத்துக்கலாமா? இப்போ 10 அதுக்கப்புறம் 8ன்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் எடுத்து பார்க்கலாம். இப்ப 8 பேர் இருக்காங்க. சரியா? அப்ப 8 பேர் இருக்கும் போது எத்தனை பேர் ஆப்பிள் கொடுக்குறாங்க, 6 ஆப்பிள் கொடுக்குறாங்க. அப்ப 8 × 6 48 ஆப்பிள். அப்படி ஆப்பிள் கொடுத்துட்டு ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா மீறுதா? அப்ப எக்ஸ்ட்ரா ஒன்று மீறும். இப்போ மொத்தம் எத்தனை ஆப்பிள் இருக்கும், 49 ஆப்பிள் இருக்கும். ஓகேவா?
இப்போ என்ன சொல்றாங்க, அந்த 8 பேர் செகண்ட் டைம் என்ன பண்ண 7 பேர் 7 ஆளா கொடுக்குறாங்க. அப்போ 7 ஆளா கொடுக்கும் போது ஒருத்தருக்கு மீதி ஆகுதா, அப்போ ஒருத்தர் தனியா வச்சுக்கலாம். இப்போ மீதி பேருக்கு 7 பேர் தான் கொடுத்துருப்பாங்க. அப்போ 7 பேர் கொடுத்தனா 7 49 சரியா. அப்போ 49 கொடுக்கும் போது மொத்த ஆப்பிள் அது வருதா, ஈக்குவல் ஆகுதா. அப்போ அவங்க சொல்ற லாஜிக் ஆகுதா, 6 ஆப்பிள் கொடுத்தனா ஒரு ஆப்பிள் எக்ஸ்ட்ரா வருது, இந்த லாஜிக்கும் வருது. 7 ஆப்பிள் கொடுக்கும் போது 7 பேருக்கு சமமா கொடுத்தும் போது 49 கொடுத்துருது, ஒரு பர்சனுக்கு என்ன ஆயிடுது, கிடைக்காம போயிடுது. அப்ப நமக்கு என்ன ஆப்ஷன், ஏ ஆப்ஷன் 8 இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. இந்த மாதிரி சம்ஸ் என்னது ஆப்ஷன் போறது உங்களுக்கு என்ன பண்ணும், பெட்டரா இருக்கும் சரிங்களா. அடுத்த சம் பார்க்கலாமா. அடுத்த சம் பாருங்க, ஒரு சுற்றுலாவில் மாணவர்கள் தங்களுடைய புகைப்படங்கள் ஒருவருக்கொருவர் பரிமாற்றிக் கொள்கின்றன. அங்கு 45 புகைப்படங்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டால் எத்தனை மாணவர்கள் அங்கு இருந்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கறாங்க சரியா. அப்போ எத்தனை பேருன்னா 45 புகைப்படம் மட்டும் சொல்லிட்டாங்க சரிங்களா. அதில் ஒருத்தர் எப்படி பரிமாற்றிக் கொள்வாங்க, இந்த கை குளிப்பாங்க, அந்த மாதிரி சம்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி சம்ஸ்க்குள்ளவே நம்ம ஃபார்முலா என்னன்னா n × n+1/2 சரிங்களா. இந்த ஃபார்முலா வந்து நீங்க மைண்ட்ல வச்சிருக்கணும் சரிங்களா. அந்த மாதிரி ஒருத்தர் எப்படி பரிமாறிக்கிறாங்க, கை குளிக்கிறாங்க, அந்த மாதிரி சம்ஸ்லாம் நமக்கு என்ன ஃபார்முலா n × n+1/2 சரிங்களா. என்ன சொல்றாங்கன்னா 45 புகைப்படங்கள் பரிமாற்றிக் கொள்ட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த சம்ஸ் போட்டா எத்தனை வருது, 45ன்னு சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்ப nth டேர்ம், அப்ப எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கறாங்க சரிங்களா. அப்ப இது n × n+1 என்ன சம்ஸ்லாம் சொல்றேன் நானு, இந்த மாதிரி ஒருவருக்கு ஒருவர் புகைப்படங்களை மாற்றிக்கொண்டாவோ இல்ல ஒருவருக்கு ஒருவர் என்ன பண்ணுவாங்க ஹேண்ட் ஷேக் பண்ணிப்பாங்க, கை குளிக்கிறாங்க, அந்த மாதிரி சம்ஸ்க்கான ஃபார்முலா n × n+1/2 சரிங்களா. அப்ப 45 சொல்லிட்டாங்க. அப்ப எத்தனை n எத்தனை கேட்கறாங்க. இந்த மாதிரி என்ன கண்டுபிடிச்சிட்டு நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கும் சரிங்களா. அந்த ஆப்ஷன்ஸ் சப்மிட் பண்ணி பார்த்தாலே நமக்கு என்னது ஆன்சர் கரெக்டா வரும் பார்க்கலாம். இப்போ 15 எடுத்துப்போமே, 15 போட்டா பாருங்க 15 × 16/2 சரிங்களா. அடிச்சுனா 8 5 8 நம்ம வரும் 140 120 வருமா, வராது. அப்படின்னது இது வராது. ரெண்டாவது 20 எடுத்து பார்த்தாலும் அதிகமா போகுது, வராது. அப்போ 9 எடுத்து பார்க்கலாமா, n × n+1/2 நமக்கு என்ன வரணும் 45 வரணும் சரிங்களா. அப்போ n 9 போட்டா 9 9+1 10/2 அடிச்சனா 5 அப்படி 9 5 45 ஆன்சர் வருது. அப்ப எத்தனை இது ஆன்சர் 9 ஓகேவா. இந்த மாதிரி சம்ஸ் வந்து பாத்துங்க. என்ன ஃபார்முலா n × n+1/2 சரிங்களா. இந்த புகைப்படங்களை பரிமாற்றிக் கொண்டால் ஹேண்ட் ஷேக் சம்ஸ்லாம் இந்த மாதிரி தான் ஃபார்முலா ஓகேவா. மேக்ஸிமம் ஃபார்முலா வந்து ஆன்சர் வந்து போனா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். அடுத்து பாருங்க, ABCD என்ற செவ்வகத்தில் இது வந்து அந்த வடிவியல் சம்ஸ்ல இருந்து லாஜிக்கா கேட்டிருக்காங்க. ABCD என்ற செவ்வகத்தில் O என்பது ஒரு புள்ளியாகும். இப்புள்ளியிலிருந்து செங்குத்து அதாவது ஒரு புள்ளி இருக்கு, செங்குத்துனா இதுதான் செங்குத்துன்னு சொல்லுவாங்க. செங்குத்து OP, OQ, QR மற்றும் QS ஆகிய செவ்வகத்தின் பக்கங்களிலிருந்து வரையப்படுகின்றன. OP, QR, QS முறையே 8, 12, 6 மற்றும் 10 சென்டிமீட்டர் இருந்தால் செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்கறாங்க சரிங்களா. இந்த மாதிரி இருக்கும் புதிர்கண்கள். அவங்க சொல்றாங்க அப்ப செவ்வகம் சொல்றாங்களா, செவ்வகம்னா A, B, C, D கொடுத்துருக்காங்க. இல்ல சென்டர் பாயிண்ட் என்ன சொல்றாங்க ஓன்னு சொல்லிட்டாங்க ஓகேவா. அதாவது செங்குத்து பாயிண்ட் P, இது Q, இது R, இது S ஓகேவா. கரெக்டா அப்படி வரும் ஓகேவா. அப்படி கொடுக்கும்போது OP வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, இது 8, அடுத்தது 12, இது 6, இந்த பக்கம் 10 சரிங்களா. இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா செவ்வகத்தின் சுற்றளவு என்னன்னு கேட்கறாங்க. செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்ன, 2 × n+b சரி. அப்ப லென்த் பிரெத்துன்னு தேவை. அப்ப லென்த் தேவைன்னா பாருங்க, இங்க 8ன்னு சொல்லிட்டாங்களா, மேல ஒரு 6ன்னு சொல்லிட்டாங்க, இங்க 12. அப்ப இங்க 12னா இந்த பக்கம் ஒரு 10ன்னு சொல்லிட்டாங்களா, அப்ப 10 இது ஒரு 12 சரிங்களா. அப்ப எல்லாத்தையும் கூட்டினா 22. அப்ப லென்த் எவ்வளவு இருக்கும் 22 பிளஸ் பிரெத் பார்க்கலாம். பிரெத் பார்க்கும்போது 6 இது ஒரு 8, அப்ப 8 6 14, மொத்தம் 36 சரி. 36 × 2 72 ஆப்ஷன்ஸ் இருக்கா, எஸ், C இஸ் த கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. இந்த மாதிரி வடிவியல் கணக்குல வச்சு என்ன பண்ணலாம், புதிர்களுக்கு சம் கேட்கலாம் ஓகேவா. அடுத்த சம் பாருங்க, எஸ் இந்த மாதிரி சம் பாருங்க. ஒரு குரங்கு 30 மீட்டர் கம்பத்தின் உச்சியில் உயரமுள்ள ஏறுகிறது.
ஒவ்வொரு 4 மீட்டர் ஏறும் போதும் 2 மீட்டர் சறுக்கிறது. அது கம்பத்தின் உச்சி அடைய எத்தனை முறை ஏறும் கேட்குறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது என்னன்னா மொத்தம் எவ்வளோ இருக்குன்னா 30 மீட்டர் இருக்கு. இந்த 30 மீட்டர் இருக்கு. அது என்ன பண்ணுது, ஒரு குரங்கு என்ன பண்ணுது, ட்ரை பண்ணுது. 4 மீட்டர் ட்ரை பண்ணுது. 4 மீட்டர் ட்ரை பண்ணும்போது என்ன பண்ணுது, 2 மீட்டர் சறுக்கிடுது. சரிங்களா? அப்போ 2 மீட்டர் என்ன பண்ணுது, சறுக்கிடுது. அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அது மாதிரி ட்ரை பண்ணும்போது 4 மீட்டர் ஏறி ஃபர்ஸ்ட் சர்க்கிள் ஆயிடுச்சு, 2 மீட்டர் தான் ஏற முடிஞ்சுது. சரிங்களா? அப்போ முறை எத்தனை முறை வந்து என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து ஏற ட்ரை பண்ணியிருக்கோம், சறுக்கிடுது. அப்படின்னா என்ன கொஸ்டின் கேட்குறேன், அது கம்பச்சின் உச்சி அடைய எத்தனை முறை ஏறும்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ எத்தனை முறை ஏறும்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஏறும்போதுனா அது 4 மீட்டர் ஏறி 2 முறை சறுக்கிடுச்சு. அதோட அச்சு எவ்வளோ இருக்கு, அடைஞ்சிருக்கு, 2 மீட்டர் தான் அடைஞ்சிருக்கு. மறுபடியும் இந்த 2 மீட்டர்ல ஏறி 4 மீட்டர் ட்ரை பண்ணோம், மறுபடியும் 2 மீட்டர் கீழே இருந்திருக்கும். அப்படி அனுச்சுன்னா மொத்தம் எத்தனை இருக்கு, 30 மீட்டர் இருக்கா. அப்போ 30 மீட்டர் 2 முறை தான் ஏற முடியுது. அப்போ 2 முறை ஏற முடியுதுன்னா 30 × 15 மீட்டர்னு சொல்லிட்டு என்ன பண்ணிவிடுது, ஆப்ஷன் போடக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம், ட்ரை பண்ணும்போது 30 அடைஞ்சிரும். அப்போ ஒன்று மைனஸ் ஆகிடும். அப்போ என்ன ஆன்சர் 14 தான். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன 14 தான் வரும். சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ் வந்து ஃபார்முலா வச்சு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா மொத்த தூரம் அப்படின்னு சொல்லலாமா, மொத்த தூரம் மைனஸ் ஏறும் தூரம். சம்ஸ் பாத்துங்க, நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த மாதிரி மாடல்ல. மொத்த தூரம் மைனஸ் ஏறும் தூரம். அடுத்து என்னன்னா ஏறும் தூரம் மைனஸ் அந்த சறுக்கும் தூரம், எவ்வளவு சறுக்கிட்டு வருது அப்படின்னு சறுக்கும் தூரம் போட்டு +1. ஓகேவா? இப்போ மொத்த தூரம் எவ்வளவு நமக்கு 30 மைனஸ் ஏறும் தூரம் எவ்வளவு, எத்தனை மீட்டர் ட்ரை பண்ணது, அது 4 மீட்டர் தான் ட்ரை பண்ணுது. சரிங்களா? டிவைட் பை ஏறும் தூரம் 4 போயிட்டு அது 2 மீட்டர் சறுக்கிடுது. அப்போ 2 மீட்டர் சறுக்கிடுது +1. சரிங்களா? அப்போ 30 4 போச்சுன்னா 26, 4 2 போச்சுன்னா 2, அடிச்சுன்னா 13 +1 வரும், பண்ணது 14. சரி, அப்போ எத்தனை முறை இருக்கும், 14 முறை என்ன பண்ணியிருக்கோம், அது ஏறி இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி சம்ஸும் கேட்பாங்க, பார்த்துங்க. அடுத்து பாருங்க. ஓகே, இந்த மாதிரி லாஜிக்காகவும் கேட்பாங்க புதிர்களில். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பெருக்கல் கணக்கில் சியின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அவங்க ஒரு பெருக்கல் கணக்கு கொடுத்துட்டாங்க. அதில் சியோட வந்து என்ன வேல்யூவா இருக்கும்னு பார்க்குறாங்க. இந்த பெருக்கல் கணக்கு பாருங்க. இப்போ எப்படி சொல்லிட்டாங்கன்னா 5C7. சரிங்களா? இது இன்ட்டு 2A அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? இது பெருக்கல் நமக்கு என்ன ஆன்சர் வந்து சொல்லிட்டாங்க, அது 179B, அடுத்தது 1194, 13D31 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா ABC. சரிங்களா? அப்படின்னா கேட்குறாங்க CO சம் என்னன்னு வரும்னு கேட்குறாங்க. சரிங்களா? இது என்னன்னா கடைசி இலக்கம் எண், அதாவது ஒரு இன்னொரு எண்ணும் பெருக்கும் போது கடைசி எண் என்ன வருது, லாஸ்ட் டிஜிட் என்னவா வரும், ஏதால வகுப்படும், அந்த மாதிரி சம்ஸை வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி புதிரிகள் வச்சு கேட்பாங்க. அப்போ 7 ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7 கூட எதை பெருக்குன்னா உனக்கு வந்து நம்ம லாஸ்ட்ல பாருங்க, இது எப்படி இந்த ஆன்சர் தான் இங்க வந்திருக்கும். சரிங்களா? அப்ப இந்த ஆன்சர் தான் நமக்கு என்ன வந்துடும், கீழே வந்திருக்கும். அப்போ எந்த நம்பர் பெருக்குன்னா இங்க வந்து 1ன்னு வரும். அப்போ பின்னா அங்க 1ன்னு இருக்கா, இந்த 1 தான் கண்டிப்பா என்னவா இருக்கும், 1 தான் அங்க இருக்கும். சரிங்களா? அப்ப பியோட ஆன்சர் நம்ம என்ன பண்ண கண்டுபிடிச்சிட்டோம், பி கூட என்னதான் இருக்கும், 1 தான் இருக்கும். ஓகேவா? அப்ப எந்த நம்பர் பெருக்குன்னா ஏ கூட எந்த நம்பர் பெருக்குன்னா 1ன்னு வரும் பாருங்க. அப்ப 7ஆவது எப்படி பார்க்கலாமா, 7ஆவது எப்படி போனா எந்த நம்பர் பண்ணும், 1 7 7 14 21. அப்பனா இது 3ஆல பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது, எனக்கு 1ன்னு கிடைக்குது. அப்ப நான் இங்க என்ன பண்ணுவேன், 3ன்னு போட்டாதான் எனக்கு என்ன கிடைக்கும், 7 3 21 போட்டாதான், இங்க 1ன்னு போட்டாதான் இந்த ஆன்சர் இங்க கீழே 1 இருக்கு, இந்த 1 தான் மேல வரும். அப்ப 1ன்னு வருமா, அப்ப ஏவோட A1 இருக்கும், ஏ வந்து 3 இருக்கும். அப்ப பியோட வேலையும் கண்டுபிடிச்சிட்டேன், ஏவோட வேலையும் கண்டுபிடிச்சிட்டேன். சரிங்களா? அடுத்த நாள் அவங்க என்ன கேட்கறாங்க, சியோட மதிப்பு கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப சினா இங்க இருக்கு பாருங்க. இப்ப பாருங்க, ரெண்டாவது டைம் பாருங்க. இப்ப 7 3 21 மீது 2ன்னு போட்டுருவேன். சரிங்களா? அப்ப மறுபடியும் எந்த நம்பர் கூட பெருக்குனா இங்க 9 வருது. அப்ப எந்த நம்பர் பெருக்குனா இங்க 9 வரும்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப சப்போஸ் இப்போ 1 3 3 போட்டா அது கூட மறுபடியும் கூட்டு 3 2 5ன்னு வரணும். சரிங்களா? அப்போ இப்போ 9 போடுங்க. இப்போ 9 போட்டோன்னா 7 3 27. சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணணும், இந்த நம்பர் கூட்டினாலும் நம்பர் கூட்டி வர ஆன்சர் 9ல முடியணும். சப்போஸ் இப்போ நான் 9ன்னு போட்டேன்னா 9 3 27
27 × 2 29 நான் போடுவேனா, அப்போ எந்த நம்பர் பெருக்கி வர ஆன்சர் கூட 2 நான் ஆட் பண்ணாதான் எனக்கு என்ன வரணும், 9ன்னு வரணும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுவேன் நான், 9ன்னு போட்டாதான் 9 27, 27 கூட 2 போட்டுனா 29, அந்த 9 இங்க போட்டுட்டு என்ன பண்ணுவேன், 2 இங்க போடுவேன். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி லாஜிக்கும் நமக்கு என்ன பண்ணும், ஆன்சர் வரும். ஓகேவா? அப்ப நான் வந்து நமக்கு சிக்கு என்னது 9. இப்போ சியோட ஆப்ஷன் 9, 4th ஆப்ஷன். ஓகேங்களா? அப்ப பிக்கு 1, ஏக்கு 3, சிக்கு 9. புரியுதுங்களா? இந்த மாதிரி சம்ஸும் நம்ம என்ன பண்ணுவாங்க, பசல்ஸ்ல கேட்பாங்க. அடுத்தது, இரு எண்கள் உள்ளன, அவற்றுள் பெரிய எண் 9568, அவ்விரு எண்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு 145, மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப சிம்பிள், நீங்களே போட்டு பாருங்க. சரிங்களா? ஒரு பெரிய எண் கொடுத்துட்டாங்க, அது டிஃபரன்ஸ் சொல்லிட்டாங்க, அப்போ இன்னொரு எண் என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இதெல்லாம் சிம்பிள் லாஜிக் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பாருங்க, 3 கோபுரங்கள் இருக்காங்க, 3 கோபுரத்தில் இருக்க ரேஷியோ கொடுத்துட்டாங்க, விகிதத்தில் வரக்கூடிய சம் 3 ரேஷியோ கொடுத்துட்டாங்க. அதில் வந்து ஒரு சிலந்தி என்ன 15 நிமிஷத்துல சிறிய கோபுரத்தில் ஏறுது. அப்ப அந்த பெரிய கோபுரத்துக்கு ஏற எவ்வளவு நேரம் எடுத்துக்கணும்னு பாக்குறாங்க. அப்ப 3 3:5:7. ஓகேவா? இதுல 3 சின்னது எது, 3 தான். இந்த அப்ப எக்ஸ்னு வச்சுக்கலாமா, 3x விகிதத்துக்கு வந்து 5x 7x வச்சுப்போம். இந்த 3 மடங்குல ஏறும் போது எத்தனை செகண்ட் எடுத்திருக்கான், 15 எடுத்துக்குது. சரிங்களா? 15 செகண்ட் எடுத்துக்குதுன்னா, அப்ப 3க்கு 15 எடுத்துக்குதுன்னா, அப்ப எக்ஸோட வேலை கண்டுபிடிச்சிடலாமா. இப்போ 15 × 3 போட்டா 1 3 5 5. இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 5. அதாவது 3 பங்கு 15னா அப்போ ஒரு பங்கு எவ்வளவு இருக்கும், 5 தானே. அப்ப 5 எக்ஸோட வேலை கண்டுபிடிச்சிட்டா அவங்க என்ன கேட்கறாங்க, பெரிய கோபுரத்துன்னு கேட்கறாங்க. பெரிய கோபுரம்னா 3 5 7 இது பெரிய கோபுரம் இதுதான். அப்ப இது ஏறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், எக்ஸோட வேல்யூ 5, ஒரு பங்கு 5னா இப்போ 7 பங்கு 7 5 35. ஓகேங்களா? அடுத்தது, ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் பாருங்க, ஒன்றும் இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். அது யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இந்த வார்த்தையை எழுதிட்டு ஃபர்ஸ்ட் லெட்டரும் 6வது லெட்டரும் சேஞ்ச் பண்ணுங்க. அடுத்தது 2வது லெட்டரும் 7வது லெட்டரும் சேஞ்ச் பண்ணணும், மாத்திட்டு பின் வலதுபுற முனையிலிருந்து வலதுபுறம் இருந்து 4வது அமையும் எழுத்து என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நீங்க பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆப்ஷன் வந்து அது ஆன்சரு சீன் 3rd ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த நம்பர்ஸ் எழுதுங்க, அவங்க என்ன சொல்ற லாஜிக்கோ அது சப்மிட் பண்ணுங்க. என்னது ரைட்ல இருந்து என்ன எழுதுன்னு பாருங்க. சரிங்களா? இந்த சம் என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் நடத்தணும் இல்லை. அடுத்து பாருங்க, 1 முதல் 50 வரையிலான எண்களில் 4ஆல் மீதியின்றி வகுப்படக்கூடியதாகவும் 4 என்ற எண்ணை ஒரு எண்ணாக கொண்டும் உள்ள எண்கள் எத்தனைன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதாவது 1ல இருந்து 50 வரைக்கும் ஒரு நம்பர்ஸ் எடுத்துக்க சொல்லிட்டாங்க. அந்த நம்பர்ஸ் வந்து 4ஆல அடிக்கப்படும், 4ஆல வகுப்படும் சொல்றாங்க. அதே மாதிரி 4 என்ற ஒரு எண் என்ன பண்ணும், வரும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப 4ஆல் வகுப்படும் எண்கள்லாம் என்ன இருக்கு நமக்கு பாரு, 1ல இருந்து 50 வரைக்கும் எழுதலாமா. அப்ப 4 8 12 16 20 24 28 32 36 40 44 48. இது அடுத்த 52 போட முடியாது, ஏன்னா என்னது 1ல இருந்து 50 வரைக்கும் தான், 1 to 50லாம். இதெல்லாம் 4ஆல் வகுப்படையக்கூடிய எண்கள், மீதியின்றி வகுப்படை எண்கள். சில இதெல்லாம் மீதியின்றி 4 வரும். வந்துட்டு 4 என்ற எண்ணுன்னு சொல்லிட்டாங்க. இந்த வந்ததுல 4 எண்ணுங்க எந்தெந்த நம்பர்லாம் வரும்னு பாருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு 4, 2வது பாருங்க 24 ஒரு 4 வருதா, அடுத்தது 40 ஒரு 4 வருது, 44 ஒரு 4 வருது, 48 ஒரு 4 வருது. அப்ப எத்தனை 4 வருது, 1 2 3 4 5. சரிங்களா? அப்ப எத்தனை வருது, 5 5 4 வருது. சரிங்களா? இப்படியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, எஸ் இந்த கொஸ்டின்ஸ் பாருங்க, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். அது ஒரு சிறுவன் அவனுடைய சகோதரர்களை விட 2 மடங்கு சகோதரிகள் இருப்பதாக கூறுகின்றான். சரிங்களா? ஒரு சிறுவன் சொல்றான், அவனுடைய சகோதரர்களை விட 2 மடங்கு சகோதரிகள் இருப்பதாக கூறுகின்றான் அப்படின்னு ஒரு சகோதரன் சொல்றான். அதுக்கு ஒரு சகோதரி என்ன சொல்றான், அவனுடைய ஒரு சகோதரி சொல்றான். அதுக்கு அந்த சகோதரி என்ன சொல்றான்னா, அவருடைய சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் சமமாக இருப்பதாக கூறுகின்றாள். எனில் எத்தனை சகோதரர்கள் எத்தனை சகோதரிகள் அங்க உள்ளன்னு சொல்றாங்க. சரிங்களா? 2 கான்வர்சேஷன் நடக்குது. சரிங்களா? என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு சகோதரர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, அவருடைய சகோதரர்கள் எண்ணிக்கை விட சகோதரின் எண்ணிக்கை என்னது, சகோதரிகளை விட
இரு மடங்கு சகோதரிகள் அதிகரிப்பாங்க. அதாவது சகோதரர்களை விட சகோதரிகள் வந்து இரு மடங்கு அதிகரிக்காங்கன்னு யார் சொல்றா? ஒரு பிரதர் சொல்றாரு. அதுக்கு அந்த இன்னொரு சிஸ்டர் சொல்றாங்க, இன்னொரு சகோதரி சொல்றாங்க, என்கிட்ட இருக்கிற சகோதரர்கள் எண்ணிக்கையும் சகோதரி எண்ணிக்கையும் சமம்னு சொல்றாங்க. அப்பனா எத்தனை சகோதரர்கள் எத்தனை சகோதரிகள் சொல்லிட்டு பாக்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் போடுறதும் பெட்டராகவும் இருக்கும். சரிங்களா? அவங்க சொல்ற லாஜிக்கை சப்மிட் பண்ணி பார்க்கணும். இப்போ சப்மிட் பண்ணி பாருங்களேன். இப்போ 2 சகோதரர்கள் 2 சகோதரிகள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ 2 சகோதரர்கள் 2 சகோதரி இருக்காங்க. அப்ப ஒரு சகோதரர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அந்த சகோதரன் சொல்றாரு. அந்த சகோதரர் சொல்லும் போது எதுன்னு சொல்றாங்க? எனக்கு இருக்கிற சகோதரர்கள் எண்ணிக்கைன்னு சொல்றாரா? அப்போ அவருக்கு இருக்கிற ஒருத்தர் போயிட்டாரு. அப்போ ஒரு சகோதரர் தான் இருப்பாரு, மீதி 2 சகோதரி இருப்பாங்க. சகோதரர் எண்ணிக்கை சகோதரிகளின் எண்ணிக்கை விட 2 மடங்கு இருக்கு. அப்ப சகோதரர்களை விட சகோதரிகள் இருப்பதாக. அப்போ ஒரு சகோதரர் 2 சகோதரி. இப்போ ஃபர்ஸ்ட் லாஜிக் சூட்டபிள் ஆகுது. அப்புறம் அந்த சகோதரர் சொல்ற கூற்று பூர்த்தி ஆகுது. ஆனா சகோதரி என்ன சொல்றா பாருங்க. இப்ப சகோதரி சொன்னாங்கன்னா 2 சகோதரிக்கும் சொன்னா ஒரு சகோதரி தான் இப்ப சொல்றா. அவ என்ன சொல்றா? எனக்கு இருக்கிற சகோதரர்களுக்கும் அப்ப ஒரு சகோதரி போயிட்டா இன்னொரு சகோதரி தானே இருக்கும். இப்போ ஒரு சகோதரி தான் இருப்பாங்க. ஆனா இங்க என்னது 2 சகோதரி இருப்பாங்க. எனக்கு சகோதரர் எண்ணிக்கையும் சகோதரர் எண்ணிக்கையும் சமம்னு சொல்றாங்க. சமம் வருமா? ஆல்ரெடி ஒரு சகோதரி சொல்றவங்க தான் ஒரு சகோதரி, இன்னொரு சகோதரி தான் இருப்பாங்க. இங்க 2 சகோதரி இருப்பாங்க. அப்ப இது என்ன சமம் வருமா? சமம் வராது. அப்ப ஏ ஆப்ஷன் இங்க வராது. சரிங்களா? இப்போ சி ஆப்ஷன் பாருங்களேன். 3 சகோதரர்கள் 4 சகோதரிகள் சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்ப 3 சகோதரிகள்னா 3 பாய்ஸ் வச்சுக்கலாமா? 3 பாய்ஸ், எத்தனை கேர்ள்ஸ்? 4 சகோதரிகள். 4G போட்டுக்கலாம். ஓகேவா? இப்படி இருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் யார் சொல்றா? சகோதரர் சொல்றாரு. சகோதரர் என்ன சொல்றாரு? எனக்கு இருக்கிற சகோதரர்கள் எத்தனை பேரு? 2 சகோதரர்கள். அவர்களின் எண்ணிக்கையை விட சகோதரின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்கு? 4 இருக்கு. அப்ப 2 மடங்கு இருக்கா? அப்ப சகோதரர் சொல்ற கூற்று பூர்த்தி ஆகுது. இப்ப என்ன சொல்றாரு? சகோதரி சொல்றாங்க. சகோதரி சொல்றாங்கன்னா இங்க ஒரு கேர்ள்ஸ் தான் ஒரு சகோதரி இருப்பாங்க. அந்த சகோதரி என்ன சொல்றாங்க? எனக்கு இருக்கிற ஓகே, அந்த சகோதரி சொல்லும் போது என்ன சொல்றாங்க? எனக்கு இருக்கிற சகோதரிகள் எண்ணிக்கைக்கும் சகோதரர் எண்ணிக்கை என்ன வருது? சமமா இருக்குன்னு சொல்றாங்களா? பாய்ஸ் 3, கேர்ள்ஸும் 3. அப்ப 3 3 என்னது? சமமாவதா? அப்ப 2 கூற்றுமும் எது பூர்த்தி ஆகுது? 3 சகோதரர்கள் 4 சகோதரிகள் இருக்கும் போது அவங்க 2 கூற்றுமும் ஆகுது பூர்த்தி ஆகுது. அவங்க சொல்ற லாஜிக் வருது. சரிங்களா? அப்ப ஆப்ஷன் நமக்கு என்னது? சி ஆப்ஷன். சரிங்களா? இந்த மாதிரி சம்ஸ்லாம் என்ன பண்ண நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தோம்னா ஈஸியா போட்டுடலாம். அதான் நான் என்ன ஸ்டார்டிங்ல சொன்னேன், கன்செப்டிவ் நம்பர்ஸ். அந்த ஒரு பூ பறவை வந்து உட்காருன்னு சொன்னா அந்த மாதிரி தான். இங்க பாருங்க ஆப்ஷன் அது 3 4, அங்கே 3 4 இந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் இந்த கன்செப்டிவ் நம்பர்ஸ்லாம் என்ன பண்ணுங்க, நீங்க ஆன்சரா சப்மிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு வந்து லாஜிக் வரும். ஓகேவா? அடுத்த சம் பாருங்க. திருமணமான ஒருவருக்கு 4 திருமணமான மகன்கள் உள்ளன. ஒவ்வொரு மகன்களுக்கும் 3 குழந்தைகள் உள்ளன. எனவே குடும்பத்தில் எத்தனை மொத்த உறுப்பினர்கள்? சரிங்களா? இதெல்லாம் ஈஸி தான், நீங்க சால்வ் பண்ணி பாருங்க. சரிங்களா? ஆப்ஷன் 1 கொடுத்துருக்கேன், சால்வ் பண்ணி பாருங்க. ஒரு மருத்துவர் ஒரு நோயாளியிடம் 5 மாத்திரைகள் கொடுத்து ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும், சரிங்களா? இதுவும் அந்த மாதிரி தான். இந்த எல்சிஎம் ஹெச்எஸ் இருக்குல்ல, லாஜிக் வச்சு ஒரு 2 டைம் கொடுத்தாங்கன்னா மீதி எத்தனை டைம் வந்து மாத்திரை போடுவாங்க. சரிங்களா? அதுவும் ஈஸி தான். அடுத்து பாருங்க. ஓகே, ஆங்கில எழுத்துக்களை வலைமருந்து இடமாக எழுதப்பட்டால் வலைமருந்து 20ஆக எழுதுவதற்கு இடதுபுறமாகவும் எழுதுவதற்கு இடதுபுறமாக 4வது தமிழ் எழுத்துக்கள். சரிங்களா? இது ஒன்னது நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. லெட்டர்ஸ் என்ன சொல்றாங்க? பல தலைகையை சொல்றாங்க. அதுல இருந்து எழுதிட்டு 20ஆவது எழுது வந்த பிறகு அதுல இருந்து இடதுபுறமா 4 என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? இந்த சம் என்ன பண்ணுங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஆன்சர் பார்த்து ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், கரெக்டா வருதான்னு பாருங்க. சரிங்களா? மேக்ஸிமம் இப்போ 20ஆம் நம்பர்னாவே நான் என்ன சொன்னேன், உங்க மைண்டுக்கு என்ன வரணும்? 20 அப்படின்னா T20 2020 அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், ஒவ்வொரு நம்பர்ஸ்க்கும் நான் என்ன பண்ணேன், ஒரு ஷார்ட்கட் சொன்னேன். அது போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ வச்சு பாருங்க, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க. 10 கிலோமீட்டர் தூரம் கொண்ட ஒரு சாலையில் 50 மீட்டர் இடைவெளியில் தூண்கள். சரி, இதுவும் லாஜிக் தான், ஈஸியான லாஜிக் தான், சப்மிட் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த மாதிரி சம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் கொடுத்துட்டு எந்த எண்ணை 4ஆல் வகுக்கும் போது மீதி கிடைக்கும்னு சொல்றாங்க. சரிங்களா? 4ஆல் மீதி கிடைக்கும்னா இது தனித்தனியா 1 2 3 கொடுத்தனால தனித்தனி நம்பர்ஸ் இல்லை, ஒட்டுமொத்தம் தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அந்த ஒட்டுமொத்தம் கொடுத்துருக்கும் போது கடைசி 4ஆல் வகுப்படக்கூடிய வகுக்கும் கிடைக்கும் மீதி என்னன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்ப 4ஆல் டிவைட் பண்றாங்கன்னா நீங்க ஃபுல்லா டிவைட் பண்ணல, கடைசி லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்துட்டாலே போதும். சரிங்களா? லாஸ்ட் 2 டிஜிட் எடுத்து அதை டிவைட் பண்ணாலும் போதும். இதுவே 8ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா கடைசி 3 டிஜிட் எடுத்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணா போதும். சரிங்களா? அப்ப இந்த நம்பர்ஸ்ல 4ஆல் வகுப்படும் மீதின்னு கேட்கறாங்களா? அப்ப லாஸ்ட் டிஜிட் 15,
இப்போ 15 எடுத்து நீங்கள் என்னென்ன 4 டிவைட் பண்ணால் 12 வரும், பேலன்ஸ் 3 வருமா, மீதி இது 3. சரிங்களா? இந்த மாதிரி பேலன்ஸ் வர கணக்கு, அதாவது மீதியின்றி வகுப்படும் எண்கள் எத்தனை, கடைசி வர்க்க இலக்க எண், கடைசி இலக்க எண் என்ன, அந்த மாதிரியும் என்ன பண்ணுவாங்க புதிர் கணக்கில் வரும். ஓகேவா? அடுத்தது ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் வரும். எப்படின்னா இப்போ வந்து ஒரு அட்ரஸ் கொடுத்துருவாங்க, அவங்க ஒரு லாஜிக் வச்சு மைனஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் எந்த எண் மோர் என்ற வார்த்தையை குறிக்காதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? மோர் என்ற வார்த்தையை குறிக்காதுன்னா இந்த லாஜிக் வந்து ப்ரூவ் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. இப்போ ப்ரூவ் பண்ணாத மீன்ஸ் இப்போ பாருங்க, மோர்னு எழுதுறேன், MOREன்னு எழுதுறேன் அப்படின்னு 6 எழுதி இங்கே கீழே ஒரு லாஜிக் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? என்ன கொடுத்துருக்காங்க, கோடிங். நம்ம வந்து கோடிங் டீகோடிங் பார்த்துருப்போம். அந்த சம்ஸ் தான் அந்த மாடலில் வரக்கூடிய ஒரு புதிய கணக்குகளுமே வச்சுக்கலாமே. அப்போ மோர் கொடுத்துருக்காங்களா, சப்போஸ் நான் பி ஆப்ஷன் எடுத்துக்கிறேன். பி ஆப்ஷனா 6420 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ண, இது என்ன பண்ணது ப்ரூவ் பண்ணாதுன்னு கேட்குறாங்க. இப்போ சப்போஸ் ப்ரூவ் பண்ணுதான்னு பார்ப்போம். MORன்னு போடுவான். எம்னா 6, ஓனா 4, ஆறுனா 2, அடுத்து ஓனா 4, ஆறுனா 2, ஈனா 0. சரிங்களா? இது மைனஸ் பண்ண உனக்கு என்ன வரணும், 2 2ன்னு வரணும். அப்போ மைனஸ் பண்ணால் 2, 4ல் பண்ணால் 2 2. சரிங்களா? அப்போ 2 2ன்னு வருது. அப்போ இது பூர்த்தி ஆகுது. அவனா கொஸ்டின் கேட்குறேன், எது குறிக்காதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? குறிக்காதுன்னா அப்போ 4 ஆப்ஷன் போட்டு பார்க்கணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் போட்டு பார்க்கலாமா? அப்போ ஏக்கு வந்து மோர்ன்ற வார்த்தை என்ன பண்ணலாம், 8 6 4 0 போடலாமா? அப்படி போட்டால் மோர்ன்றது 864 வரும், ORனா 640 வரும். சரிங்களா? மைனஸ் பண்ண 4 2 2 நமக்கு என்ன வருது, இதுதான் அது பூர்த்தி ஆகலை. அப்போ ஆப்ஷன் அது ஏ ஆப்ஷன். இப்போ மீதி எல்லாமே என்ன பண்ணும், பூர்த்தி ஆகும். 4th ஆப்ஷன் எடுத்து பார்த்துக்கலாமா? இப்போ மோர் என்ன பண்ணுறேன், டி ஆப்ஷன் கொடுத்து பார்க்குறேன். 9753. ஓகேவா? இது பண்ணி பார்த்தோன்னா 975 753. சரியா? -2 2 2. அப்போ இதுவும் பூர்த்தி ஆகுது. அப்போ இது எல்லாமே பூர்த்தி ஆகும், இதுதான் பூர்த்தி ஆகாது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, இதே சம் தான். ஆல்ரெடி சொன்ன அந்த பேருந்து கணக்கு மாதிரி தான். அது ஒரு வார்த்தை இருக்கு, அதுக்கு பின்னாடி 2 வார்த்தை இருக்கு, முன்னாடி 2 வார்த்தை இருக்கு, ஒரு வார்த்தை சென்டர்ல இருக்கு. அப்போ மொத்தம் எத்தனை வார்த்தை இருக்கும், 3 வார்த்தை இருக்கும். சரிங்களா? பின்னாடி 2, முன்னாடி 2, சென்டர்ல 1. அப்போ எத்தனை வார்த்தை இருக்கும், 3 வார்த்தை. சரிங்களா? இதெல்லாம் ஈஸியான சம்ஸ் தான். ஓகே, இந்த சம் பாருங்க. அது ஒருவன் பறவை வேட்டையாடி விட்டு வருகிறான். அவன் தன்னுடைய பையில் எவ்வளவு பறவைகள் உள்ளன என்று கூறினான். அவன் they are all sparrows but 6, all pigeons but 6 and all doves but 6 என்று கூறினான். அது என்ன சொல்றான்னா, ஒருத்தன் வேட்டையாடிட்டு வரான். அப்படி வரும்போது உன்னுடைய பேக்ல எத்தனை பறவைகள் இருக்குன்னு சொல்றான். அவன் சொல்லும் போது என்ன சொல்றான்னா, என்கிட்ட பறவை இருக்கு, அது குருவி போக மீதி 6 பறவை இருக்கு அப்படின்னு சொல்றான். சரியா? குருவி போக என்கிட்ட ஒரு 6 பறவை இருக்குன்னு சொல்றான். அடுத்தது மரகத புறா போவ, அடுத்தது பிஜின்ஸ்னா மரகத புறா போவ ஒரு 6 புறா. சரியா? மரகத புறா போவ ஒரு 6 பறவை இருக்குன்னு சொல்றான். அதுக்கப்புறம் புறா போக மீதி ஒரு 6 பறவை இருக்குன்னு சொல்றான். அப்பனா அவங்ககிட்ட மொத்தம் எத்தனை பறவை இருக்குன்னு கேட்கறாங்க. சரிங்களா? அப்போ மொத்தம் எத்தனை பறவை இருக்கும், 9 பறவை இருக்குமா? சரிங்களா? அப்போ 9 இருந்தால் அதான் பாருங்க 3 3. சரிங்களா? அப்படி போனா இப்போ வந்து இது வந்து குருவின்னு வச்சுக்கலாம், இது புறான்னு வச்சுக்கலாம், இது மரகத புறான்னு வச்சுக்கலாம். இப்போ அவன் சொல்ற லாஜிக் இருக்குதா பாரு. குருவி போக மீதி 6 பறவை, புறா போக மீதி 6 பறவை, மரகத புறா 6 பறவை. சரிங்களா? அப்போ எத்தனை அவன் பையில இருக்கும், 9 புறாக்கள், 9 பறவைகள் இருக்கும். சரிங்களா? இது நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, ஓகே. ஒரு கருத்தரங்கில் பங்கேற்ற 10 நபர்களும் தங்களுக்குள், சரிங்களா, இந்த மாதிரி கொஸ்டின் சொல்லுவாங்க. ஒரு கருத்தரங்கு இருக்கு, அதுல 10 நபர்களும் தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கைக்குலுக்கி கொண்டால் எத்தனை முறை கைக்குலுக்கி அங்க நடைபெறும் கேட்கறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி தான் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், n×n+1/2ன்னு சொன்னா, இந்த கை குலுக்கிறது பரிமாறிக்கொள்ளுதல் என்னது ஃபார்முலா n×n+1/2. சரிங்களா? அப்படின்னது எத்தனை பேரு, 10 பேரா? 10 பேருனா இப்ப பாருங்க, 10 பேர் இருக்காங்க, ஒருத்தர் கை குளிக்கிறாங்க. அப்பனா ஒரு பர்சன். சரிங்களா? அப்ப அந்த கை இது ரெண்டும் சேர்ந்து தானே அது ஒரு கை குலுக்கிறதுக்கு முடியான முறை. அப்ப எத்தனை நபர் எடுத்துக்கணும், என்ன எடுத்துக்கணும், நம்ம 9 எடுத்துக்கணும். சரிங்களா? 10ன்னு எடுத்துக்கூடாது. சரிங்களா? இப்ப 9 எடுத்துக்கிட்டா, ஏன்னா இது வந்து என்னது, ஒரு பர்சன் டு ஒரு பர்சன் கை குலுக்கும் முறையில
ஒரு பர்சன் ஒரு 2 அப்படின்னா 9 தான் வரும். அப்படின்னா நான் 9 என்ன பண்ணுவோம், 9 தான் எடுத்துக்கணும். 9 இன்ட்டா 10 டிவைட் பை 2 அடிச்சனா 9 5 45. சரிங்களா? அப்படியும் உங்களுக்கு புரியல, n × n + 1 புரியலன்னா இதுவும் சம் எப்படி போடலாம்னா, இப்போ சி இருக்கும். இதில் இப்போ கை குலுக்கிறதுக்கு நபர் இருக்குங்களா, ஒரு கை குலுக்கல் நபர்னா எத்தனை பேர் சேர்ந்தாதான் கை குலுக்க முடியும், 2 நபர் சேர்ந்தாதான் கை குலுக்க முடியும். சரிங்களா? அப்போ 2 நபர் தேவை. ஒரு கை குலுக்கும் முறைக்கு 2 பேர் தேவை. சரிங்களா? அப்போ 2 பேர்னா 2 பேர் தேவை ஒரு கை குலுக்கும் முறைக்கு. மொத்தம் எத்தனை பேர், 10 பேர். சரிங்களா? இந்த மாதிரி ப்ராபபிலிட்டி பார்த்துருப்பீங்க. சரிங்களா? அப்போ இதுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் எப்படி போடுவோம், 10 × 9 போடுவோம், 2னா 2 × 1 போடுவோம். அப்போ அடிச்சனா 5 45 இப்படியும் போடலாம். சரிங்களா? அவங்க என்ன மேலே கேட்குறாங்க, எத்தனை கேட்குறாங்க. ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ இதுக்கு என்ன ஆன்சர், 45. ஏன் சார் இங்கே 10 பேர் நான் 10 பேர் போட்டேன், இந்த 2 எப்படி போட்டீங்கன்னு கேட்கலாம். சரிங்களா? அந்த 2க்கு தான் நான் சொல்கிறேன், ஒரு கை குலுக்கும் நபருக்கு தேவையான பேர் எத்தனை பேர், 2 பேர் அப்படின்னு சொல்லி 2 பேர் போட்டேன். இதுவே வேற எப்படி போடலாம்னா, இப்போ வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க, 4 பேர் வந்து தாயம் விளையாடுறேன்னு வச்சுக்கலாம் சார், செஸ் விளையாடுறாங்க. அப்போ செஸ் விளையாடுறதுக்கு எத்தனை முறை பாசிபிலிட்டி, ஒரு 10 பேர் இருக்காங்க, 2 பேரும் செஸ் விளையாடுறாங்க. அப்போ எத்தனை பேர் விளையாடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, அது செஸ் விளையாட 2 பேர் தான். அப்போ நான் 2 போடுவேன். இதுவே 10 பேர் கொடுத்துட்டாங்க, 10 பேர் கொடுத்துட்டு இப்போ ஒரு கேரம் போர்டு 4 பேர் கேரம் போர்டு விளையாடுன்னு சொல்றாங்க. அப்போ எத்தனை பேர்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ கேரம் விளையாடுறது 4 பேர் தேவை. அப்போ என்ன பண்ணேன், C × 4ன்னு போட்டுப்பேன். அப்போ இது எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டோன்னா 10 × 8 × 9 × 7 4 × 3 × 2 × 1. சரிங்களா? இது சப்மிட் பண்ணனா 1 2 3 இது 5. சரிங்களா? 5 2 10 3 21. சரிங்களா? அப்போ 210. அப்போ 210 மேலே பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு இப்படியும் போடுவாங்க. சரிங்களா? அவங்க என்ன கேட்குறாங்களோ அது என்ன கீழே வச்சுக்கணும். ஓகேவா? கடைசியா ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவர் உள்ளார், அவருடைய மனைவி. சரிங்களா? இதெல்லாம் ஈஸி தான். நீங்களே என்ன பண்ணுங்க, ஆன்சர் பண்ணி போடுங்க. ஒரு குடும்ப தலைவர் இருக்காரு, அவர் கீழே மகன் இருக்காரு, மகள் இருக்காங்க. அப்போ எத்தனை மகள் இருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாம் சின்ன கால்குலேஷன் தான். ஓகேங்களா? இவ்வளோதான் பசல்ஸு. சரிங்களா? நிறைய சம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். புதிர்கள் வந்து பார்த்தோன்னா நார்மல் சம்ஸ் தான். அதுவே வந்து என்ன பண்ணுவாங்க, அன்றாட வாழ்வில் கணக்கு கூட என்ன பண்ணுவாங்க, மேனேஜ் பண்ணி ஒரு வினாடி வினாவா ஒரு புதிர்களாக கேட்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, 6லேருந்து 12 வரக்கூடிய எல்லா சாப்டர்ல இருக்கக்கூடிய அந்த அன்றாட வாழ்க்கை கணக்கை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. சரிங்களா? அடுத்த டாபிக் உங்களுக்கு என்னது, டைஸ் கொடுத்துருக்காங்க. அது ஆல்ரெடி உங்களுக்கு ரஞ்சிதா மேம் எடுத்திருப்பாங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு என்னது சண்டே ரிவ்யூ இது லைவ் செக்ஷனில் இருக்கும்போது என்ன பண்ணுங்க, நானும் என்ன பண்ணுறேன், அந்த டைஸ் கணக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோ டைஸ்க்கு அப்புறம் டைரக்ஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? டிஸ்டன்ஸ் அண்ட் டைரக்ஷன் அந்த சாப்டர்ல மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.